Good morning, champion. This is Professor R. Surendra from Government College of Technology. இன்னைக்கு வந்து strength of material torsion என்ற டாபிக்ல பத்தி பார்க்க போறோம். இது கேட் 215ல கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க? A hollow shaft D0 equal to 2D1 where D0 and D1 are the outer and inner dia respectively needs to transmit 20 kW power at 300 rpm. If the maximum permissible shear stress is 30 megapascal, D0 is சூப்பரா கொடுத்தாங்க. D0 equal to 2 times of D1 னா அப்ப வந்து D1 k ஓட வேல்யூ வந்து D1 by D2 அப்ப 1 by 2 அது 0.5 வெச்சுக்கலாம் அவ்வளவுதான். டவ் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். டவ் equal to 16t by 5d cube 1 minus k power 4 இது வந்து தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த d தான் கேக்குறாங்க. d cube equal to 16t by 5 tau 1 minus k power 4 அப்போ k power 4 னா d கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து we have to put the cube root. ஸோ நமக்கு எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணலாம். 16 t வந்து தெரியாது. அப்போ t கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம t equal to p by omega போடணும். அப்போ t equal to p வந்து 20 into 10 power of cube divided by 2 pi n வந்து l 3000 rpm by 60 அப்படினா இப்போ அடிச்சா வந்து இது ஒரு சைபர் அடிச்சிடலாம். இது 50 அப்போ 50 200 வந்துடும். அப்போ t வந்து 100 பை 100 வந்து அடிச்சா இது இதுவாகிடும். அப்போ வந்து 200 divided by 5 இதான் வந்து 200 divided by என்ன இதில் வந்து நியூட்டன் மீட்டரில் இருக்கும். நியூட்டன் மீட்டர்லேருந்து நியூட்டன் மில்லிமீட்டராக மாற்றத்துக்கு ஒரு 10^3 போட்டோம் 60t 5 மெகா பாஸ்கல்னா வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் அப்படியே போட்டுக்கலாம். 1 minus 0.5 power 4 போட்டு கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 22.558 mm வரும். ஸோ ரெண்டே ஃபார்முலா தான். இது டேரெக்டாக டார்க்கு ஃபார்முலா வழக்கமாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா, டவுக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுற ஃபார்முலா. இப்போ நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி கேட்டில் வந்து சிங்கிள் ஃபார்முலா வந்து இது பண்ணுற மாதிரி இது பண்ணணும். ரெண்டு ஃபார்முலா சென்டாமெட்ரிக் எடுத்தாலே வந்து டார்க்கு பவர் ஃபார்முலா ஒன்று, சிஎஸ்எஸ் ஃபார்முலா. அதே போல் ஆப்ஷன் பவர் ஃபார்முலா ஒன்று, சிஎஸ்எஸ் போல் ஆங்குலர் ட்விஸ்ட் ஃபார்முலா. ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஃபார்முலா கம்பைன் பண்ணுறது ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இன்றைக்கி சீசன் மூலிமா கேட் 2012 கேட்டால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆலோ ஷாப்ட் டிசைனை பற்றி கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சீசனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.